ஹாய் எங்கள்ட பிகைன் மின்னேர்களுக்கு எங்களோட பிகைன் மின்னேர்களையே வந்து நிறைய பேர் வயசானவங்க வந்து இந்த வீடியோக்களை வந்து பார்த்துட்ருப்பீங்க. இப்போ வரைக்குமே எங்களோட சேனலில் உங்களுக்கு ரிலேட்டடாக எந்த வீடியோவும் போடுறாங்க இல்லையே அப்படின்னு வந்து நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. உங்களுக்காகத்தான் வந்து இந்த வீடியோ இருக்க போது. இது வந்து ஒரு பாட்டின குட்டி கைவைத்தியம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்னென்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த காலகட்டத்தில் வந்து வயசானவங்க மட்டுமே இல்லை, இளைய தலைமுறையினருக்கு வந்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து இந்த மூட்டு வலி அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இதுக்கான பாட்டின கைவைத்தியம் என்னென்னு பார்த்துடலாம். கருப்பு கவனி அரிசியை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு அதை ஒரு வாரத்தில் 3 நாட்களுக்கு கஞ்சியாக வந்து காய்ச்சி குடித்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த மூட்டு வலி பறந்து விடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதையும் விட இன்னும் ஒரு வைத்தியமும் இருக்குது. முருங்கை இலையை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு அதோட வந்து சீரகம், வெள்ளைப்பூண்டு, மஞ்சள் இப்படி எல்லாத்தையும் வந்து சேர்த்து அரைச்சி போட்டு அதையும் வந்து கஞ்சியாக காய்ச்சி வாரத்தில் வந்து 3 தடவை வந்து குடித்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த மூட்டு வலி காணாமல் போயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்குறீங்கன்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். இது வரைக்குமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலன்னு சொன்னால் வந்து இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு மூட்டு வலி சம்டைம் போகலாம் தானே. அப்படி போயிட்டுதுன்னு சொன்னால் வந்து நீங்களும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ஒரு பாட்டின கைவேத்தியத்தோட உங்களை மீட் பண்ண வரைக்குமே உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் ராகவி. இது மாதிரியான குட்டி குட்டி கை வைத்தியங்களை குட்டி குட்டி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்குள்ளேயே வந்து பார்க்கணும்னு சொன்னால் எங்களோட பிஎம் தமிழ் ஸ்ரீலங்கா சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.